ஒரு காவியம், அதில் தான் வலிமை காணுகிறாள். இது ஒரு அழகிய வாலி, ஜெனியின் பாடல் உயிர் பெறும். இது ஒரு அழகிய வாலி, அவள் சிற்பமாக மாறும். இப்போ ஜெனி ராம் அண்ட் சந்துருவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு சந்திரகிட்டேருந்து வாங்கின லேப்டாப்பை அவருடைய ஆஃபீஸில் தஞ்சாவூர் பிரான்ச்சில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஜெனி. இப்போ சந்திரவும் ராமும் எங்கே தன் மேலே பழி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துவமாக இருக்காங்க. ஸோ ஜெனி மேலே எல்லா தவறையும் போடுவதற்காக ஜெனிக்கு எதிராக அவங்களுடைய புகைப்படத்தை வைத்து அவங்களுடைய ஐடியா ஹேக் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்றா ஸ்டில் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுனால எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணுறாங்க. ஜெனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மறைமுகமாக இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய நெட்வொர்க்கில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக ஆட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலியமாக ஜெனி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி கல்லூரியில் படிக்கும்போது நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அந்த ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா சந்துருவோட ரிலேஷன், ஒரே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஜெனிக்கு காலேஜ் படிக்கும்போது தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஜெனி ஐஏஎஸ் நீ ட்ரை பண்ணலாம், கோயம்புத்தூரில் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நீ செமினார் அட்டென்ட் பண்ண உனக்கு சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு ஜெனியும் நல்ல சார் தானே சொல்கிறாரு, அவருடைய கருத்தையும் நம்ம ஆதரிப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்காக ஐஏஎஸ் ட்ரைனிங் அந்த செமினாருக்காக ஜெனி கிளம்புறாங்க அம்மாவோட. ஜெனி அவங்களுடைய பெரியம்மா பொண்ணு மீனாட்சி, கசின் சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க 2 days. மீனாட்சி மேரேஜ் பண்ணி கோயம்புத்தூரில் தான் செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் ஜெனி ஸ்டே பண்ணுறாங்க, ஜெனியோட அம்மாவும். அக்கா மீனாட்சியோட ஹஸ்பண்ட் மதன், ஸோ அவர் தான் ஜெனியை அந்த காலேஜ் அந்த செமினார் ஐஏஎஸ் செமினார் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜெனி ஓகே லைஃப்பில் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி தானே, ஸோ எதுவுமே பர்மனெண்ட் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஃபர்கிவும் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்க. சரி நமக்கும் ஒரு ஐஏஎஸ் சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த இடத்துல தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ பிரேக் டைம் வருது. அப்போ பிரேக் டைம் அப்போ எல்லோரும் வெளியில் வராங்க. சடனாக பார்த்திங்கன்னா ஜெனிக்கு அங்கே அடுத்த ஒரு சவால் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஜெனி +2 படிக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது இல்லை, அந்த அளவுக்கு எந்த டார்ச்சரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போ இந்த ராம் சந்துரு அப்படின்னு அந்த 2 நபர்கள்ட்ட அவங்க பேச ஆரம்பித்தாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சுற்றி பாலியல் சீண்டல்கள் அதனை சார்ந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க வலம் வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெனி போகக்கூடிய ஐஏஎஸ் செமினாரில் பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி திரும்பி பார்க்குறாங்க. ஜெனி சிரிச்சிட்டே ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னுடைய பேர் முத்துக்குமார், நான் டாக்டராக இருக்கேன். ஸோ எனக்கு டாக்டர் ஃபீல்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 35-40 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுறாங்க திருப்பி செமினார் ஹாலுக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ண செமினார் ஈவினிங் முடியுது. ஸோ ஈவினிங் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வர டயத்தில் அகெயின் திரும்ப அந்த டாக்டர் அப்படிங்கிறவரை ஜெனியை மீட் பண்ணுறாரு. உங்களோட மொபைல் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி யோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு. அப்புறம் சரி ஓகே இவர் இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, ஸோ இன்னும் நிறையா இந்த ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ணுறாரு. என்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே கொண்டு கொடுங்க அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. இப்போ ஜெனி ஊருக்கு கிளம்புறாங்க, தஞ்சாவூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ 1 day செமினார் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் டே கிளம்பணும் இல்லையா கிளம்புறாங்க.
ஸோ அதே டைம் வந்து அந்த டாக்டரும் கால் பண்ணுறாரு ஜெனிக்கு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் சிஸ்டர் வீட்டில் இருக்கேன், நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறேன், நான் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன், நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டு போய் படிங்க, அதில் ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்க, இன்னும் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, கொண்டு வந்து கொடுங்க சார் அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றினும் சொல்கிறாங்க. ஜெனிக்கிட்ட இப்போ காண்டாக்ட் பண்ணுறாரு. ஸோ காண்டாக்ட் பண்ணி ரொம்ப நல்ல விதமாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜெனி சின்ன பொண்ணு இல்லையா, 20 வயசு 21 வயசு தான். சரி ஓகே அப்படின்னு எல்லாரையும் நம்பக்கூடிய வயசு. யாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப கோவப்பட்டு இல்லை சந்தேகப்பட்டு பேசுகிற குணம் கிடையாது ஜெனிக்கு. ஸோ அதனால் அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் நல்ல விதமாக பேசுகிறாரு. பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படிப்பை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏற்கனவே இவருக்கு அந்த அனுபவம் இருக்குங்கிறதுனால ஜெனியும் நம்புகிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஜெனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதாவது ஜெனியை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாள் பழகினாலுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பிடிக்கக்கூடிய மனம், அந்த மனப்பான்மையில் தான் ஜெனியோட குணம் இருக்கும் அப்படின்னும் கூட சொல்லலாம். டாக்டர் ஜெனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஜெனி வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீட்டில் வந்து நீங்கள் பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனி வச்சிட்றாங்க ஃபோனை. டாக்டர் திரும்ப ஜெனிக்கு கால் பண்ணி, நான் உங்களோட வீட்டுக்கு பெண் கேட்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க. இப்போ ஜெனியோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எல்லாமே ஒரு சின்ன இன்ஜினியர் மேஸ்திரியை பார்த்து ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.